பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்து இருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடிய பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடிய பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களை கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே சென்ற நாசரேத்து விடுதலை நாள் கூட்டம் மாளிகையிலே வைத்து மிக சிறப்பாக நடைபெற நம்முடைய ஆண்டவர் உதவி செய்தார். அப்பா, எத்தனை எத்தனை அதிசயங்கள், அற்புதங்கள், எவ்வளவு அழகாக ஆண்டவர் அங்கே கிரியைகளை செய்தார், ஜனங்களை விடுதலை செய்தார். ஒரு பக்கம் வெயிலின் அகோரம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஜனங்களது மத்தியிலும் கூட எப்படியாவது விடுதலை கிடைக்காதா, எப்படியாவது ஆசீர்வாதம் கிடைக்காதா என்று ஆர்வத்தோடு வந்தார்கள். அப்படியாக வந்த மக்கள் ஏமாந்து போய்விடாதபடிக்கு ஆண்டவரும் கூட அதிகமாக கிருபை பாராட்டினார். இதயத்துக்குரியவர்களே, பங்கேற்ற ஒருவேளை உதவி செய்த அத்தனை ஜனங்களுக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜபித்த உங்களுக்கும் கூட நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அதை போலவே தூத்துக்குடி மாவட்டம், தூத்துக்குடி நாசரேத் திருச்சபையை சார்ந்த டீச்சர்ஸ் காலனியில் நடைபெற்ற சிஎஸ்ஐ சர்ச்சில் வைத்து நடைபெற்ற நம்முடைய 2 நாட்கள் சிறப்பு கன்வென்ஷன் கூட்டங்களையும் கூட ஆண்டவர் ஆசீர்வதித்தார். பிடித்துக்குரியவர்களே, இந்த நாட்களில் 4வது சனிக்கிழமையாக இருக்கிறபடியினாலே சென்னையிலே 2 கூட்டங்களை நான் நடத்த இருக்கிறோம். காலை 10 மணிக்கு பல்லாவரம் பம்பல் சியோன் காம்ப்ளெக்ஸும், மாலை 6 மணிக்கு BKN பாலர் கல்வி நிலையம் வேப்பெரி பிரசவக்கத்தில் வைத்தும் நம்முடைய விடுதல் கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றது. பிரித்துக்குரியவர்களே, காலையிலே சகோதரர் மங்களராஜ் அவர்களும் மாலையிலே சகோதரர் அலெக்ஸ் பெஞ்சமின் அவர்களும் உங்களுக்கு தேவையான சிறப்பான விருந்தை அவர்கள் அளிக்கின்றார்கள். அடியார் உங்களுக்காக தனித்தனியாக நான் ஜெபிப்பேன். இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தி வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லும்படியாக அன்போடு உங்களை அழைக்கின்றேன். சென்னையில் இருக்கிற மக்கள்லாம் எத்தனை பேர் இருக்கிறீங்க, எக்கச்சக்கமாக இருக்கிறீங்க ஏசப்ப பிள்ளைங்க. இப்போ கர்த்தருடைய கிருபையினால SCV செட்டாப் பாக்ஸ்லேயும் நம்முடைய செய்திகள் திறந்தோறும் இரவு 9 மணிக்கும் காலையில் 5:30 மணிக்கும் வருகின்றன. இரவை பார்க்கிறவர்களெல்லாம் நீங்கள் திரளாக புறப்பட்டு வரும்படியாக உங்களுடைய அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். முதியவர்களுக்காக நான் கேட்டிருக்கிற இந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லம், அடைக்கலான் குருவி முதியோர் இல்லம் நிறைய பேர் விசாரிக்கிறீங்க. நீங்கள வந்து தங்க வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். எல்லா வசதிகளுமே அங்கே உங்களுக்காக செய்யப்பட்டிருக்கிறது. முக்கியமாக தினந்தோறும் சிறப்பு ஜபங்கள், நல்ல 3 நிறமும் சுவையான சூடான நல்ல வித்தியாசமான உணவுகளை நாம் அளிக்கின்றோம். சுகாதாரமான தண்ணீரை நாம் அளிக்கின்றோம். நல்ல ஜிலுஜிலுவென்று காற்று வீசுகிறது. வாக்கிங் போடுறதுக்கு சிறந்த இடம், பெரிய பெரிய ரூம் இருக்கிறது. நீங்கள் தாராளமாய் வந்து தங்கலாம். உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது இருப்பார்கள் என்றால் அவர்களை நீங்கள் அறிமுகப்படுத்தலாம் என்று உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரித்துக்குரியவர்களை இந்த நாளிலும் கூட நம்முடைய பிரயோஜனத்திற்காக மத்தேயு 27வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு 27:12 முதல். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மாறுதலும் ஒன்று சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உண்மையில் இத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றான். அவர் ஒரு வார்த்தையை மாறுதலமாக சொல்லவில்லை. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டார். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், பிலாத்து எனப்பட்ட அந்த தேசாதிபதி ஆண்டவரை சந்திக்கின்றான். முதலாக
ஆண்டவரை அவன் சந்திக்கின்றான். தேசாதிபதியாக இருந்தபடியினாலே ஏற்கனவே எத்தனையோ குற்றவாளிகளை, எவ்வளவோ தவறு செய்தவர்களை எல்லாம் விசாரித்து அவர்களுக்கு நியாய தீர்ப்பு அளித்தவன் தான் இந்த நியாயாதிபதி, தேசாதிபதி பிலாத்து. அந்த மனிதனிடத்துல இயேசுவை கொண்டு வந்து குற்றம் சுமத்துகிறார்கள். இடைவிடாது குற்றம் சுமத்துறாங்க. இயேசப்பா மேல குற்றம் சுமத்துற மாதிரி வேற யாரு மேலேயும் எவரும் எந்த காலகட்டத்திலும் குற்றம் சுமத்துறது கிடையாது. ஒரு பெரிய கூட்டம், மூப்பர்கள், வேத பாடகர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள். இயேசு ரொம்ப மோசமானவர், அவரை சிலுவையில் அடிக்கணும், அவர் கொல்லணும், விடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு திரள் கூட்டம் வந்து அவருக்கு மேல குற்றம் சுமத்திக்கிட்டே இருக்குது. அவர் இதை செஞ்சார், அதை செஞ்சார். நமக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது, தேசாதிபதிக்கும் ஆச்சரியமா இருக்குது. இவ்வளவு ஒரு பெரிய கூட்டம் இவ்வளவு வந்து இயேசுவை, இந்த மனிதனை இப்படி குற்றம் சுமத்துதை என்ன அப்படின்னு சொல்லி அவரே ஆச்சரியப்படுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரங்களிலே அநேகர் நம்மை பகைப்பார்கள், அநேகர் நம்மையில குற்றம் சுமத்துவார்கள், அநேக எதிரிகள் நமக்கு உண்டாவார்கள், அநேக வியாதிகள் சில நேரங்களிலே நம்மை தேடி வருகின்றது, அநேக கடன் பாரங்கள், அநேக நெருக்கடிகள். சாதாரண மனிதர்களுக்கு இவ்வளவு அதிகமான எதிரிகள் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அதிக எதிரிகள் இருப்பார்கள். அதிக மேடு பள்ளங்கள் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கும். அதிக பிரச்சனைகள் தேவனுடைய பிள்ளைகளை தேடி வரும். அதனாலதான் அந்த தேசாதிபதி ஆச்சரியப்படுறாரு. ஏன்னா இவ்வளவு எதிரிகள் வந்து இவ்வளவு சொல்றாங்களே, அப்படின்னா ஏதோ ஒரு விசேஷம் விட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன மாறுதலன் சொல்லுகிறார் என்று சொல்லி அங்கே தேசாதிபதி இயேசுவை ஆவலாய் பார்க்கிறார். நம்முடைய ஆண்டவரோ தேவ ஆட்டுக்குட்டியாக இருந்தபடியினாலே ஒன்றும் பதில் சொல்லவில்லை. அவர் அமைதியாக இருக்கின்றார். என்னை குறித்து குற்றம் சொல்லுகிறவர்கள் என்ன வேண்டுமென்றாலும் சொல்லட்டும், என்னை குறித்து பிதாவுடைய சித்தம் எதுவோ அதுதான் நடக்கும், அதனால நான் கவலைப்பட போவதில்லை என்று சொல்லி அவர் அங்கே அமைதியாக இருக்கின்றார். குற்றம் சுமத்துறவர்கள் பயங்கரமா சுமத்துறாங்க. தேசாதிபதி கேட்கிறாரு, என்னப்பா இப்படி குற்றம் சுமத்துறாங்கன்னு, நீ பதில் எதுவும் சொல்லலையான்னு சொல்லி கேட்கிறாரு. அங்கேயும் கூட அப்பொழுதும் கூட அவர் பதில் சொல்லாமலே அமைதியாக இருக்கிறார். இது இன்னமும் தேசாதிபதியை ஆச்சரியப்பட வைத்தது என்று சொல்லி நான் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, நீ ஒன்றும் பதில் சொல்லலையாப்பா, எல்லாரும் இப்படி ஒன்னைய அப்படி சொல்றாங்களே. ஏன்னா அதுக்கு முன்னூட்டிய சந்தித்த மனிதர்கள் எல்லாம் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக, ஆக்கினியிலிருந்து தப்புவதற்காக, இல்லைன்னா தண்டனையிலிருந்து தப்புவதற்காக நான் தப்பு செய்யலைன்னு சொல்லி அவங்க எல்லாம் தங்களை டிஃபெண்ட் பண்ணியிருப்பாங்க. தப்பு செய்தால் நான் செய்யவே இல்லை என்று சாதிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களையே பார்த்து பழகிய தேசாதிபதிக்கு இப்பொழுது ஆட்டுக்குட்டி போல அமைதியாக இருக்கிற ஒரு மனிதனை பார்ப்பது ஆச்சரியமா இருக்குது. இத்தனை பேர் குற்றம் சுமத்துறாங்க இடைவிடாம, இந்த மனுஷனும் அமைதியாக இருக்கிறானே என்ன என்று சொல்லி அதை வாயை திறந்தும் கேட்கின்றார். என்னப்பா எல்லாரும் உன்னை குற்றம் சுமத்துறாங்களே, நீ ஒன்றும் செய்ய மாட்டியா, நீ பதில் சொல்ல மாட்டியான்னு கேட்கிறாரு. அப்பொழுதும் அங்கே ஆண்டவர் ஒன்று சொல்லாமல் அமைதியாகவே இருப்பதை நாம் காண்கின்றோம். இதுதான் நமக்கு மிகுந்த ஆச்சரியத்தை தருகிறது, தேசாதிபதிக்கும் ஆச்சரியத்தை தருகிறது. ஒண்ணுமே ஆண்டவர் பேச மாட்டேங்கிறார், அவர் அமைதியாக இருக்கின்றார். ஏன்னா அவருக்கு நன்கு தெரியும், எப்படியும் நாம் சிலுவையில் அறையப்படுவோம், இதற்காகத்தான் இந்த பூமிக்கு வந்தோம், இதுதான் தேவனுடைய திருச்சித்தமாக இருக்கிறது என்று சொல்லி. அதே போலவே நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை பின்பற்றுகிற நம்மை கண்டு இந்த உலகத்து மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு நாம் அமைதியானவர்களாக, அமைதி காக்கின்றவர்களாக, சண்டை பண்ணாதவர்களாக, மென்மையானவர்களாக நாம் செல்லுகிற இடங்களிலெல்லாம் நாம் வாழ்வது நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற நீதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைன்னு நீங்க சொல்லப்பட்டாலே, அழைக்கப்பட்டாலே நீங்கள் அமைதியானவர்களாக மாறுங்கள், சண்டை பிடிக்காதவர்களாக இருங்கள், எதற்கெடுத்தாலும் கோபப்படாதவர்களாக இருங்கள், செய்யாதவைகள் நீங்கள் செய்ததாய் சொல்லப்படுகிற பொழுது அமைதியாக இருங்கள், ஆண்டவர் அறிவார் என்று சொல்லி அமைதியாக நீங்கள் இருங்கள். அதுதான் நீங்கள் தேவனை பின்பற்றுகிறீர்கள் என்பதற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது என்பதை மறந்துவிடவே கூடாது. வெகு சில வருஷங்களுக்கு முன்பதாக ஆரம்பத்தில் நான் ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு ஃபெலோஷிப் போது வழக்கம், அங்கே ஒருவர் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கம் செய்யும்படியாக வந்தார். மிக அழகாக அவர் பிரசங்கம் செய்தார். வெளிநாட்டிலிருந்து அவர் வேலை பார்த்துட்டு இங்க வந்திருக்கிறான்னு சொல்லி அவரை பிரசங்கம் செய்ய அழைச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு மிக சிறப்பாக பிரசங்கம் செய்தார். 2 நாட்கள் கழித்து நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு நான் திருநெல்வேலிக்கு போறதுக்காக ஏறும்போது அவரும் அவருடைய பிள்ளையும் அந்த பஸ்ல ஏறினாங்க.
அப்பொழுது கண்டக்டர்கிட்ட ஏதோ ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு விட்டது. அப்பொழுது ஒரு பயங்கரமாக கண்டக்டர்கிட்ட சண்டை போட்டு பயங்கரமாக கண்டக்டரை திட்டி கண்டக்டரால ஒண்ணுமே பேச முடியல. பயங்கரமாக எல்லாரும் கூட்டம் கூடி விட்டது, பஸ் ஸ்டாண்டே கூடி விட்டது. அவங்க நின்று பாக்குறாங்க. இவரை பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருந்தார். ஒரு தேவனுடைய பிள்ளை 2 நாளைக்கு முன்னாடி அவ்வளவு வல்லமையான ஊழியத்தை செய்தவர் இப்பொழுது ஒரு சின்ன அற்ப காரியத்திற்காக ஒரு கண்டக்டர்கிட்ட அவ்வளவு சத்தம் போட்டு அவ்வளவு சண்டை பிடித்துக் கொண்டிருந்தார். பிரியத்துக்குரியவர்களை, இது பெருமையான ஒரு காரியம் என்று நீங்க நினைக்கிறீர்களா? இல்லவே இல்லை, வேதனைக்குரிய ஒரு காரியம். அந்த கண்டக்டர் கர்த்தரை அறியாத மனிதர். அவர் என்ன நினைத்திருப்பார்? கிறிஸ்தவர்களை பற்றி என்ன நினைத்திருப்பார்? இதை போலவே நீங்களும் வேலை பார்க்கிற இடங்களிலே ஆண்டவரை அறியாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. நீங்க டிராவல் பண்ற இடங்கள்ல, உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிற இடங்கள்ல, பிசினஸ் பண்ற இடங்கள்ல எத்தனை பேர் ஆண்டவரை அறியாதவங்க இருக்காங்க. அங்க போயிட்டு சண்டை போட்டு பல காரியங்களுக்காக நம்ம அடாவடித்தனம் பண்ணுவோம்னா, எப்படி மக்கள் எல்லாம் நம்ம வார்த்தையால பேசி கொள்வோம்னா, அவர்கள் கிறிஸ்துவை குறித்து என்ன நினைப்பார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இல்லை இல்லை, நான் இயேசுவின் பிள்ளை, நான் இப்படியாக பேச முடியாது என்று நாம் மௌனம் காப்பவர்களாக, அமைதி காப்பவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய சமாதானம், இது மாதிரி நெருக்கடியின் மத்தியில் நமக்கு இருக்கிற சமாதானம், நாம் காக்கின்ற அமைதி, the quietness we have during such and such ugly situations, நம்ம ஜென்ட்ல நடந்து கொள்வது அநேகருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தணும். வேற யாரோ ஒரு இடத்துல இருந்தா சும்மா விட மாட்டாங்க. ஆனா இவரோ அமைதியாக இருக்கின்றாரே என்ன என்று சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. ஒரு சமயம் இது மாதிரி நண்பர்கள் நிறைய பேர் ஊழியத்தின் நிமித்தமாக எனக்கு கிடைத்தார்கள். அதிலே ஒரு நண்பர் இப்படியாக, நான் ஒரு காரியத்தை உனக்காக செய்து தருகிறேன் என்று சொல்லி எவ்வளவு லட்சங்களை என்னிடத்திலிருந்து பிடுங்கி கொண்டார். நான் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த காலம் அது. பணமே இல்லாத காலத்துல ஏராளமான லட்சங்களை நான் கொடுத்து, கடன் வாங்கி கொடுத்து எல்லாம் போய்விட்டது. முழுவதும் ஏமாற்றி விட்டார். எனக்கு மிகவும் பண நெருக்கடியா இருக்கிற நேரத்துல, ஒவ்வொரு ரூபாயும் எனக்கு ரொம்ப ப்ரீஷியஸா இருக்கிற நேரத்துல இவர் லட்சக்கணக்கில் என்னை ஏமாற்றி எடுத்து கொண்டார். அப்ப எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் சற்று நான் ஜெபித்து என்னை நான் ஆசுவாசப்படுத்தி கொண்டேன். ஆண்டவரே, நீர் தெரியும், உமக்கு தெரியும், நான் போய் கேட்க போறதில்லை, நான் போய் சண்டை போட போறதில்லை, நான் போய் என்ன இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி 4 வார்த்தையை கேட்க போறதில்லை, உமக்கு தெரியும், நீங்க பார்த்துக்கொள்ளுங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நான் ஒப்பு கொடுத்து விட்டு நானுடைய சமாதானத்தை கெடுத்துக்கொள்ளாதபடி அமைதியாக நான் இருந்தேன். சமாதானம் கெட்டு போகவே இல்லை, அமைதியாக நான் இருந்தேன். இன்னைக்கு வரைக்கும் அவ்வளவு பணத்தை நான் இழந்திருந்தாலும் கூட அது என்னை சமாதானத்தை கெடுக்காதபடிக்கு தேவன் என்னை பாதுகாத்து வருகிறார். கர்த்தர் எனக்கு கொடுத்த பணம், கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், அதை அவர் எடுத்துக்கிட்டார். அது ஆண்டவர் கணக்கு கேட்பார். எனக்கு வேறு நிறைய காரியங்கள் இருக்கிறது, இந்த பாதிப்பு எனக்கு ஏற்படுத்தினாலும் நான் அதையெல்லாம் நினைக்காதபடி அடுத்திருக்கிற ஊழியங்களை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி ஊழியங்களில் கவனம் செலுத்த கர்த்தர் உதவி செய்து வருகிறார். எந்த ஒரு காரியம் உங்கள் சமாதானத்தை கெடுக்க அனுமதிக்காதிருங்கள். எந்த ஒரு பொல்லாத மனிதனும் உங்கள் சமாதானத்தை கெடுக்க அனுமதிக்காதீங்க. எந்த ஒரு வார்த்தையும் உங்கள் சமாதானத்தை கெடுப்பதற்கு அனுமதிக்காதீங்க. அமைதியாக இருங்க. இன்னைக்கு இது மாதிரி பிரச்சனை நேரத்தில் அமைதியாக இருப்பது அநேகருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தட்டும். இயேசுடைய சமாதானம், அமைதி இங்கே இந்த பிலாத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது என்று நான் காண்கின்றோம். கேட்டாலும் ஆண்டவர் ஒன்றும் சொல்லலை. அது இன்னும் ஒரு ஆச்சரியமாக இருக்குது. பாருங்கள், மத்தேயு 27ஆம் அதிகாரம் 15வது வசனம். காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்கிறார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் தேசாதிபதிக்கு வழக்கமாக இருந்தது. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்கள் பரபாஸ் எனப்பட்ட பேர் போன ஒருவன் இருந்தான். பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவர்கள் கூடியிருக்கையிலே அவர்கள் நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்கள், பரபாசையோ கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவையோ என்று கேட்டார். பார்த்தீர்களா, இங்கே ஒரு அதிசயமான காரியம் நடைபெறுகிறது, ஆச்சரியமான காரியம் நடைபெறுகிறது. பண்டிகை தோறும் குற்றவாளிகளாக இருக்கிறவர்கள் யாராவது ஒருவனை ஜனங்கள் விடுதலையாக்கும் என்று கேட்டால் சந்தோஷமாக இருக்கிற அந்த நாளிலே ஒருவனை விடுதலையாக்குவது தேசாதிபதிக்கு வழக்கமாக இருந்தது. அப்படிப்பட்ட குற்றவாளி ஒருவனை விடுதலையாக்க அந்த பிலாத்துக்கு அதிகாரம் இருந்தது என்று சொல்லி நாம் அறிய வருகிறோம். இவங்க எல்லாம் பொறாமையினால தான் இயேசப்பாவை அப்படி பண்ணுறாங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார். குற்றமற்றவர், இயேசு குற்றமற்றவர் என்பதை புரிந்து கொண்ட உடனே அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் பார்த்துட்டு, உங்களுக்கு யாரை விடுதலையாக்க வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கிறேன். ஆண்டவர் வச்சுட்டு அவர் கேட்குறார். அதாவது அப்படி கேட்டுட்டு இயேசுவை விடுதலையாக்கிடலாமா சொல்லி அவர் பிலாத்து திட்டமிடுகிறார்.
இன்னொரு பக்கம் பரபாஸ் எனப்பட்ட ஒரு பெரிய ஒரு கொலை பாதகன், அநேக தவறுகளை செய்தவன், அவன் அங்கே இருக்கிறான். பரபாசை நான் விடுதலை செய்யணுமா? குற்றம் மேல் குற்றம் செய்த, கொலைக்கு மேல் கொலை செய்த பரபாசை நான் விடுதலை செய்ய வேண்டுமா? குற்றமே செய்யாத இயேசுவை நான் விடுதலை செய்ய வேண்டுமா? நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லி அங்கே அவர்களிடத்தில் அவன் கேள்வி கேட்டான் என்று நான் காண்கின்றோம். ஜனங்கள் எல்லாரும் அங்கே ஒரு மனத்தோடு சொல்கிறாங்க, எங்களுக்கு பரபாஸ் தான் வேணும், இயேசுவை வேண்டாம். இயேசுவை என்ன செய்யணும்? இயேசு சிலுவையில் அறைஞ்சு கொள்ளு, பரபாசை விடுதலை செய்து, கொலை செய்த அந்த பரபாஸ் எங்களுக்கு வேணும், அக்கிரமத்துக்கு மேல் அக்கிரமம் செய்த பரபாஸ் எங்களுக்கு வேணும், இயேசுவை சிலுவையில் அறைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள் எல்லாரும் கூப்பாடு போடுவதை காண்கின்றோம். வரலாற்று புத்தகத்தில் கரை படிந்திருக்கிறது என்றால் இந்த இடத்துல ரொம்ப கரை படிந்திருக்கிறது. யார் வேணும் உங்களுக்கு? ஏசப்பா வேணுமா? பரபாஸ் வேணும்? பரபாஸ் தான் வேணும். ஏசப்பா என்ன செய்யணும்? சிலுவையில் அடிக்கணும், கொல்லணும். பார்த்தீங்களா? ஜனங்கள் தங்களுக்கு நன்மைக்கு மேல் நன்மை செய்த ஆண்டவரை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஆக்கணிக்குள்ளாக தீர்க்க வேண்டும் என்று சொல்லி தங்களுக்கு தீங்கு செய்கிற, தங்களுக்கு வேதனையை கொடுத்து அந்த பரபாஸ் வேண்டும் என்று சொன்னார்களா? இன்னைக்கு இயேசுவையா இல்லைன்னா கெட்ட பழக்கங்களையா, இயேசுவையா இல்லை நண்பர்களையா, நாம் யாராவது ஒருவரைத்தான் தேர்வு செய்ய முடியும் என்பதை இந்த சம்பவம் நமக்கு சுட்டித்து காண்பிக்கின்றது. ஏசப்பட்ட வந்தவுடனே அமைதி உண்டாகிறது, சமாதானம் உண்டாகிறது, சுகம் உண்டாகிறது. ஏசப்பட்ட வந்தவுடனே எல்லா விருப்பங்களையும் அவர் நிறைவேற்றுகின்றார். ஏசப்பட்ட வந்தவுடனே குடும்பத்தில் அவ்வளோ மகிழ்ச்சி, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவ்வளோ மகிழ்ச்சி, ஆசீர்வாதங்கள். ஆனால் இந்த வாலிப காலங்களில் நாம் நிற்கின்ற பொழுது நண்பர்கள், இந்த உலகத்து நண்பர்கள், இந்த உலகத்து பாவங்கள் நம்மை மயக்குகின்றன. போதை வஸ்துக்கள், கெட்ட பழக்கங்கள், தவறான உறவுகள், இவைகள்லாம் அவங்க பக்கமாக நம்மளை இழுக்கின்றன. இயேசுவை தேர்வு செய்ய வேண்டுமா? இல்லை என்றால் தவறான காரியங்களை தேர்வு செய்ய வேண்டுமா? இந்த முடிவெடுக்கிற பொறுப்பு வாலிபனே, வாலிப மகளே, உன்னுடைய கையில் தான் இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. எது வேணும்? காலேஜில் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் வேணுமா? போதைகள் வேணுமா? தவறான பழக்கங்கள் வேணுமா? மொபைல் ஃபோன் வேணுமா? வாலிபத்தின் பாவங்கள் உனக்கு வேண்டுமா? இல்லாவிட்டால் இயேசு வேண்டுமா? எது வேண்டும்? இன்றைக்கி எல்லாருக்கும் இந்த கேள்வி வாலிப காலத்தில் வைக்கப்படுகிறது. என்ன வேணும் மகனே? உனக்கு இது வேணுமா? அது வேணுமா? ஏசப்பா வேணுமா? ஏசப்பட்ட வந்தால் பரிசுத்தமாக இருக்கணும், ஏசப்பட்ட வந்தால் ஜெபிக்கணும், ஏசப்பட்ட வந்தால் பைபிள் வாசிக்கணும், ஏசப்பட்ட வந்தால் டிசிப்ளினாக வாழணும். அப்படி வாழ்றியா? இல்லைன்னா மனம் போன போக்கில் நீ வாழலாம், இஷ்டத்தின் படி வாழலாம், கண்ணின் காட்சிகளில் நெஞ்சின் வழிகளில் நடக்கலாம், உன் ஆசை நிறைவேற்றலாம். உனக்கு எது வேணும்னு கேட்ட உடனே இன்றைக்கி கணக்கற்றவர்கள் வாலிபர்கள் எல்லாம், இயேசு எனக்கு வேண்டாம், எனக்கு பாவம்தான் வேணும், எனக்கு இந்த உலகம்தான் வேணும், இந்த உலகத்தின் சந்தோஷங்கள் தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்தின் பின்பே கடந்து போவதை காண்கின்றோம். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, நான் சென்னையில் லயலா கல்லூரியில் படித்து கொண்டிருந்த காலம் இது. அப்பொழுதுதான் ஆண்டவர் என்னை சந்தித்தார். என் வாலிபத்தின் காலத்தில் தான், நான் முழு பலத்தோடு இருக்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய அன்பு என்னை சந்தித்தது. அவனுடைய ஊழியக்காரனாக நான் அங்கு வைத்து தான் நான் மாற்றப்பட்டேன். ஊழியம் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு குடும்பத்திலிருந்து நான் வந்திருந்தேன். என்னை ஆண்டவர் எனக்கு தெரியாமலேயே ஒரு பெரிய ஊழியக்காரனாக உருமாற்றி கொண்டிருந்தார். அது கூட எனக்கு தெரியாது. இங்கே ஃப்ரீ நைட் என்று சொல்லி ஒன்று உண்டு. ஏனைய இரவுகள் 9 மணிக்கு பெல் அடிக்கும், எல்லாரும் ஒரு ரூமுக்கு வந்துடணும். ஒரு பொண்ணு படிக்கணும், இல்லைன்னா தூங்கணும், சத்தமே கேட்கக்கூடாது, யாரும் அங்கே நடமாடக்கூடாது. இதுதான் அந்த ஹாஸ்டலில் இருந்த பயங்கரமான ஒரு சட்டம், பாராட்டப்பட வேண்டியது, மாணவர்களுக்கு ஏற்ற ஒரு சட்டம். ஆனால் ஃப்ரீ நைட் என்று ஒன்று உண்டு. யாரும் எப்பவும் வெளியே வரலாம், எப்போ போகலாம், என்ன கண்ட்ரோலும் கிடையாது. மாதத்தில் ஒரு நாள் வரும், எங்கேனாலும் போகலாம். அநேகமாக சனிக்கிழமை இரவுகளில் வரும், நல்ல சாப்பாடு போடுவாங்க. அப்பொழுது அங்கே இருக்கிற வாலிபர்கள் எல்லாம் அந்த ஃப்ரீ நைட்டை என்ஜாய் பண்ணுங்கிறதுக்காக தியேட்டருக்கு போவாங்க, பீச்சுக்கு போவாங்க, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுவாங்க, அங்கே போய் என்ஜாய் பண்ணிட்டு லைட் நைட்டில் வருவாங்க. நான் அன்றைக்கு தான் முழு இரவும் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருப்பேன். பக்கத்து ரூம்கள் எல்லாம் குடித்து விட்டு வாலிபர்கள் வந்து வாமிட் பண்ணுற சவுண்டெலாம் கேட்கும். ஓ என்று சொல்லி குடித்து விட்டு ஊழையிடுகிற சவுண்டு கேட்கும். நானும் ஒரு பக்கம் ஜெபித்து கொண்டிருப்பேன். என்னுடைய வாலிப காலத்தில் ஃப்ரீ நைட்டை ஜெபத்தில் தான் கழிக்க வேண்டும் என்று சொல்லி நான் தேர்வு செய்திருந்தேன். ஆனால் என்னோடு படித்த பக்கத்தில் இருந்த மாணவர்களோ குடித்து தான் இந்த இரவை செலவழிக்க வேண்டும், வெறித்து தான் செலவழிக்க வேண்டும், உலகத்தின் பாவங்களை அனுபவித்து தான் நான் செலவழிப்பேன், அங்கே சுற்றுவேன், வாலிபத்து பாவங்களை நான் நிறைந்திருப்பேன், அதுக்கு பிறகுதான் நான் வருவேன் என்று சொல்லி தங்களை அந்த பாவத்திற்கு ஒப்பு கொடுத்தார்கள், விற்று போட்டார்கள். இதுக்குள்ள இன்றைக்கு என்னை அன்று ஊழியக்காரனாக உருமாற்றி
அப்படி ராஜ்யத்தை கெட்டும்படியாக அநேகருக்கு தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கின்ற ஒரு கருவியாக என்னை மாற்றி இருக்கின்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த வாலிபத்தின் காலங்களிலே இயேசுதான் வேண்டும் என்று சொல்லி நான் தேர்வு செய்தபடினால இன்றைக்கு வரைக்கும் அவருடைய ஊழியக்காரனாக இருக்கும்படியாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக, அநேகரை ஆபத்துகளிலிருந்து, வியாதிகளிலிருந்து, பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுவித்து கொண்டு வருகிற ஒரு கருவியாக ஆண்டவர் என்னை மாற்றி இருக்கின்றார். விடுவித்து விரித்தவர்களோ காணாமல் போய்விட்டார்கள், பாவத்திலே அழிந்து போனார்கள். எது வேண்டும் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். பரபாசு வேண்டுமா, இயேசு வேண்டுமா என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். எப்பொழுதும் திரள் கூட்டம் பரபாஸ் தான் வேண்டும் என்று சொல்லும், ஒரு சிலர்களை இயேசு வேண்டும் என்று சொல்லுவார். எப்பொழுதும் திரளான வாலிபர்கள் இன்னைக்கு பாவம் தான் வேண்டும், சினிமா நடிகர்கள் தான் வேண்டும், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள், என்ஜாய்மெண்ட் தான் வேண்டும், குடித்து வெறிக்கத்தான் வேண்டும் என்று சொல்றாங்க. சொல்லட்டும், நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி வாழ நினைக்கிறோமோ அப்படி வாழலாம். அதுக்குரிய முழு அதிகாரமும் நமக்கு இருக்கிறது. இப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம், அப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம். இயேசுக்காகவும் வாழலாம், இந்த உலகத்துக்காகவும் வாழலாம், பாவத்துக்காகவும் வாழலாம், பரிசுத்தத்திற்காகவும் வாழலாம், எப்படினாலும் வாழலாம். தேர்வு செய்கிற அந்த உரிமை என்னுடைய உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கைக்கு நான் தான் ராஜா. ஐ எம் த கிங் ஆஃப் மை லைஃப். ஐ கேன் ஸ்பெண்ட் மை லைஃப் as I wish. I can live my life as I wish. என்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ அப்படி நான் வாழுவேன். என்னை யாரும் தடுக்க முடியாது. தடுப்பதற்கான அதிகாரம் யாருக்கும் கிடையாது. நான் இயேசுக்காக வாழ்வேன், அவருடைய ஊழியத்திற்காக வாழ்வேன் என்று ஒப்பு கொடுத்து விட்டேன். அதை யாரும் தடுக்க முடியாது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை பாவத்திற்கு தான் நான் வாழுவேன். நான் ஒன்றுமில்லாத காரியங்களுக்காக தான் என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அதுதான் பின்னால் அலைவேன். எனக்கு இயேசு வேண்டாம், எனக்கு ஆலயம் வேண்டாம், ஊழியம் வேண்டாம், எனக்கு இந்த உலகத்தின் பாவங்கள் தான் வேணும்னு சொல்லி கெட்ட குமாரன மாதிரி தீர்மானம் செய்து நண்பர்கள் பின்னால் போவீங்கன்னா அதையும் யாரும் தடுக்க முடியாது. ஆனாலும் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. இயேசுக்காக வாழ்வோம் என்றால் இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் 100 மடங்கு நம்மை ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கின்றார். பாவத்தின் பின்பே போவோம் என்றால், பரபாசின் பின்பே போவோம் என்றால் அதே பாவம் நம்மை கொள்ளும், அதே பாவம் நம்மை வேதனைப்படுத்தும், அதே நண்பர்களின் மூலமாக அழிவு ஏற்படும், அவமானங்கள் ஏற்படும், கண்ணீரிட வேண்டிய சூழ்நிலை வரும். என்னையா நீ தேர்வு செய்தா என்று பரபாஸ் சிரிப்பான். என்னையா நீ வேணும்னு சொல்லி கேட்ட உன்னை என்ன பாடுபடுத்துறேன் பாருன்னு சொல்லி பரபாஸ் துன்பப்படுத்துவான். எல்லா ஜனங்களும் பரபாஸ் தான் வேணும்னு சொன்னாங்க. நான் அப்படி தேர்வு செய்தா எவ்வளவு அங்கே வேதனை அவன் ஏற்படுத்துவான் என்பதை அவன் அறியவில்லை. வாலிப பிள்ளைகளை, இயேசுதான் எனக்கு வேண்டும் என்று சொல்லுங்க, ஆண்டவர் தான் எனக்கு வேண்டும் சொல்லுங்க. இதிலிருந்து நாட்களிலே இந்த உலகத்தின் பாவங்களை நாம் வெறுக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். வெறுமனே 40 நாளுக்காக மாத்திரம் நாம் வெறுக்க வேண்டாம். 40 நாட்கள் மாத்திரம் நாம் தாடி வளர்க்க வேண்டாம். 40 நாட்கள் மாத்திரம் நாம் பூ வைக்காமல் இருக்க வேண்டாம். 40 நாட்கள் மாத்திரம் நான்வெஜ் சாப்பிடாம இருப்பேன் இருக்க வேண்டாம். வாழ்நாள் பரியந்தம் அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். வாழ்நாள் பரியந்தம் நம்மை வெறுத்து ஒதுக்கி இயேசுதான் எனக்கு வேண்டும், அவர் அன்புதான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் விட்டு விடுகிறவர்களாக நாம் காணப்படுவோம். அப்பொழுது இம்மையிலும் மறுமையிலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்பதில் என்ன சந்தேகம்? யார் வேண்டும் என்பதை முடிவு செய்யுங்கள். எது முக்கியம், யார் முக்கியம் என்பதை தேர்வு செய்யுங்கள். ஆண்டவர் இயேசுதான் நமக்கு முக்கியம், அவர் அன்புதான் நமக்கு முக்கியம். அவர்தான் நமக்காக ஜீவனை கொடுத்தார், அவர்தான் நம்மை காப்பாற்றினார், அவர்தான் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தெய்வம், அவர்தான் நம்முடைய பாவங்களை சிலுவையில சுமந்த தெய்வம். இயேசுவின் அன்பே உண்மையான அன்பு. இயேசுக்காக பின்னே செல்கிற வாழ்க்கை தான் உண்மையான அர்த்தம் நிறைந்த வாழ்க்கை. ஊழியம் செய்வதே மேன்மையானது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். வாலிபர்களே, வாலிப பிள்ளைகளே, எதுவும் நம்மோடு கூட வரப்போவதில்லை. மரிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் செய்த ஊழியங்களே நமக்கு பின்பாக வரும். இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அன்போடு கூட அழைக்கின்றேன். புரிந்து கொண்டீர்களா? இயேசுக்காக வாழ ஒப்புக் கொடுங்கள், இயேசுக்காக நிற்க ஒப்புக் கொடுங்கள், ஊழியத்திற்காக பின்பே சில ஒப்புக் கொடுங்கள், ஆண்டவருக்காக வைராக்கியம் கொள்ளுங்கள். அப்பொழுது அர்த்தமில்லாத வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறும். உங்களுக்காக ஒரு சில நிமிடங்கள் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? எல்லாரும் நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்தீங்க. எல்லா சூழ்நிலைகளிலும் மௌனமாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாருங்க. சண்டை பிடிக்காதபடி, குற்றம் சுமத்தாதபடி, ஒன்றுமே தவறு செய்யாதபடி எங்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டாலும் அதை எளிதில் எடுத்துக்கொள்ள மௌனமாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாருங்க. எங்கள் அமைதியை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதாக கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யுங்க. ஏசப்பா, இந்த உலகத்தில் சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் சண்டை பிடிக்கிறவர்கள், ஒரு பெரிய சீனை உருவாக்குறவங்களை பார்க்குறோம்.
ஐயோ அவர்கள் சமாதானத்தை இழந்து போகிறாங்கப்பா. தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அழைக்கப்படுவதற்கான பாக்கியத்தை அவங்க இழந்து போகிறாங்க. நாங்களும் அமைதியாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாருங்க தகப்பனே. இந்த நாளிலும் இயேசுதான் வேண்டும் என்ற தீர்மானத்தில் உறுதியாக இருக்கவும் எங்களுக்கு கற்றுத்தாருங்க. இப்பொழுதும் தகப்பனே சோத்திரம் ஐயா, பரபாஸ் தான் வேண்டும், பாவம்தான் வேண்டும் என்று சொல்லி தங்களை இந்த உலகத்தின் பாவங்களுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிற எத்தனையோ பேர்களை காண்கின்றோம். இறைவா, இது அருமையான நாளிலும் கூட அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீர் சந்திக்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஆண்டவர் அவர்களுடைய பிள்ளைகளாய் நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, நீர் தகப்பனை அவர்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஐயா, வியாதி பெற்றிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதி எத்தனை கொடுமையானது, வியாதி எத்தனை பேர்களை ஆண்டவரே சோத்திரம் ஐயா கொள்ளை கொண்டு போகின்றது. நான் மறைத்து விடுவேனோ, என் பிள்ளை மறைத்து விடுவானோ என்று கலங்கி போய் நிற்கிற ஆண்டவரை கண்ணீர் வடிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய பாத்தில் வருகிறோம். அவர்கள் எந்த நிலைமையில் எந்த வியாதியோடு நின்று போராடி கொண்டிருந்தாலும் இப்பொழுது இயேசு என்று அவர்கள் சொல்கிற பொழுது வாழ்க்கையை விட்டு, சரீரத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு, அப்படி எல்லை விட்டு வியாதிகள் ஓடி போகும்படியாக ஜெபிக்கணும். வியாதி மனிதர்களை சிறுமைப்படுத்தாதபடிக்கு கர்த்தாவே நீங்கள் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்பா. என் தகப்பனே, என் தகப்பனே, ஆறாத புண்கள் ஆறட்டும் அப்பா. கட்டிகள் மறையிட்டும், செயல்படாத அவயங்கள் செயல்படட்டும். மரண தருவாயில் இருப்பவர்களின் மரண கண்ணிகளை முறித்து கர்த்தாவை தூக்கி நிறுத்த வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஐயா ஆண்டவரே, எல்லா வியாதிகளையும் நீங்கள் சிலுவையில் தூக்கி சுமந்துட்டீங்க, அடிக்கப்பட்டுட்டீங்க. நாங்கள் ஏன் தூக்கி சுமக்கணும்? விடுதலை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அப்படியே ஆண்டவர் இந்த நாளிலும் கூட கடன் பாரங்கள் இருக்கிற பிள்ளைகள் ஏராளமானவர்கள் உண்டு. போட்டி நிறைஞ்ச உலகம். 5 வேலை இருக்குன்னா 50,000 பேர் வராங்க, 5 லட்சம் பேர் வராங்க. எல்லாருக்கும் எப்படிப்பா வேலை கிடைக்கும்? பிஸ்னஸில் ஒரே போட்டினாச்சா எவ்வளவோ மனிதர்கள் துணிகரமாக எதிர் பிஸ்னஸ் அழிப்பதற்காக என்னென்னாலும் பண்ணுறாங்க, செய்வனைகளை வைக்கிறாங்க, தவறான செய்திகளை பரப்புகிறாங்க. நீங்கள் தான் அப்படிப்பட்டவர்களை சந்திக்க வேண்டும், விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஐயா, இயேசுவின் நாமத்தினால் எல்லா பொல்லாத பிசாசுகளும் விலகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் குடும்பத்தில் ஒரே சத்துருடைய போராட்டமாக இருக்குது, சாபங்களாக இருக்குது, என் குடும்பத்தில் பயங்கரமான சூழ்நிலைகள் இருக்குதுன்னு சொல்கிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய அழுகுறலை கேட்டு சாபங்களை உடைத்து அவருடைய குடும்பங்களில் சமாதானத்தை கட்டிட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். பிள்ளைகள் செல்ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, அது வேணும் இது வேணும் சண்டை போடுறாங்க, பைக் வேணும்னு சொல்லி சண்டை போடுறாங்க. எத்தனையோ பெற்றோர்கள் கண்ணீரோடு இருக்கிறாங்க. வாலிபத்தின் பாவங்களை விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. பைக்கில் போய் வேகமாய் முட்டி மறித்து விடாதபடி, கனவுகள் நாசமாகி விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர், முன்னப்பட தெரியாமட்டு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் பழகி ஓடி போவேன்னு சொல்கிறவங்கள, இந்த வாலிப பிள்ளைகளை எப்படியாவது தடுத்து நிறுத்துங்க. சாலமோன் ராஜாவை போல கர்த்தரை அறியாத வாலிபனைத்தான் நான் மணப்பேன் என்று சொல்கிற பிள்ளைகளை விடுவித்து கொண்டு வாருங்க. விடுதலை நாயகனை விடுவித்து கொண்டு வாருங்க. அப்படி நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்கப்பா. நீங்கள் அப்படியே செய்ய போகிற அன்பிற்காக நமக்கு சோத்திரம். ஐயா, இது அருமைய நாளில் கூட வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளினாலே நீர் அவர்களை ஏந்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க. அனைவரும் சமானமாய் வாழ உதவி செய்யுங்க. நீண்ட காலமாக நல்ல காரியம் நடக்காதா என்று காத்திருக்கிறவர்களுக்கு திருமணமாகலே குழந்தையிலேங்கிற ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்க நிறைய பேர் கிட்ட உண்டு. அவர்களுக்கு ஞானத்தையும் புத்தியும் சுகத்தையும் கொடுத்து அவர்கள் நல்லபடியாக ஸ்டேட் லெவலில் ரேங்க் எடுக்க உதவி செய்யுங்க. அப்படியே ஆண்டவரை தோத்திரமையா அப்படி நாமத்தினாலேயே பரம தகப்பனே, ஆண்டவரே, இந்தியாவுக்காக தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிற அனைத்து மக்களையும் ஆசீர்வதி, அனைத்து மதத்தவர்களையும் ஆசீர்வதி, அனைத்து விசுவாச பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸ் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நாசிரியர் திராட்சைப்படத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிறேன். நம்முடைய நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பார்க்கிறேன். ஆண்டவரை ஜெபிக்கிற, அறிமுகப்படுத்துகிற, காணிக்கையில தாங்கிற நல்ல உள்ளங்கள் உண்டு. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அடைக்கலான் குருவி இல்லத்தில் தங்குவதற்காக அநேக முதியவர்களை அழைத்து கொண்டு வாருங்க. ஆண்டவரே, அங்கே தங்கி பணிபுரிவதற்கு நல்ல மக்களை அழைத்து கொண்டு வாருங்க. மகிமைப்படுங்க. இரட்சகர் இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவன் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. Amen.